السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإلى عاد أخاهم هودا قال يا قوم اعبدوا الله ما لكم من إله غيره أفلا تتقون. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم. ஆது கூட்டத்தின் பக்கம் அவர்களுடைய சகோதரர் ஹூதை நாம் ரசூலாக அனுப்பினோம். எனது அருமை கூட்டமே, அல்லாஹ்வே நீங்கள் வணங்குங்கள், அவனை தவிர்த்து வணக்கத்திற்குரியவன் எவனும் கிடையாது, நீங்கள் பாவங்களிலிருந்து அஞ்சிருக்க வேண்டாமா என்று அவர் தம்முடைய கூட்டத்தாரிடத்திலே கேட்டுக்கொண்டார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா அல் ஆராஃப் 7ஆம் அத்தியாயத்தில் 65ஆம் வசனத்திலிருந்து 72ஆம் வசனம் வரை ஆது கூட்டத்தாரை பற்றி பேசுகிறார். யார் அந்த ஆது கூட்டத்தார்? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை பற்றி நாம் கடந்த வாரம் நினைவு கூர்ந்தோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள்தான் ஆது கூட்டத்தார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் மக்கள் எல்லாரும் வெள்ளப்பிரளயத்தில் மூழ்கடிக்கப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் நினைவு கூர்ந்தோம். அந்த மரக்கப்பலில் 80 பேர் பாதுகாக்கப்பட்டார்கள். அந்த வெள்ள சேதங்களிலிருந்து 40 ஆண்கள் 40 பெண்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்களிலே சாம் என்று ஒருவர் இருந்தார். அந்த சாமுனுடைய 5ஆம் தலைமுறையிலே உள்ளவர்கள்தான் ஆது கூட்டத்தார். அவர்கள் காப்பாற்றப்பட்டிருந்தார்கள், அந்த வெள்ள பிரளயத்திலிருந்து காப்பாற்றப்பட்டிருந்தார். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரையிலே உள்ளவர் தான் ஆது. அந்த ஆதினுடைய பெயரால் தான் அந்த ஆது கூட்டத்தார் என்கிற பெயர் விளங்கலாயிற்று. அந்த ஆது கூட்டத்தாரிலே அந்த 5ஆம் தலைமுறையிலே உள்ளவர்கள் தான் ஹூத் அலைஹிஸ்ஸலாம். ஹூத் அவர்கள் நபி. அவர்களை நபியாக அல்லாஹ் அனுப்புகிறான் அந்த ஆது கூட்டத்தாருக்கு உபதேசம் செய்வதற்காக, அவர்களுக்கு தாவத்து கொடுப்பதற்காக. அவர்கள் தாவத்து கொடுக்கிறார்கள். அது பற்றி தான் தொடர்ந்து வசனங்கள் இடம்பெற்றவாறு இருக்கிறது. 65ஆம் வசனம் முதல் 72ஆம் வசனம் வரை. அதனுடைய முதலாம் வசனத்தை தான் நாம் மொழிபெயர்த்தோம். அவர்கள் தங்களுடைய சமுதாயத்தை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வே வணங்குங்கள், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டாமா என்று கேட்டபோது அவர்களில் உள்ள செல்வாக்கு படைத்தவர்களெல்லாம் சொன்னார்கள், காலல் மல உள்ளதியன கஃபரு மின் கௌமிகி, காஃபிர்கள், ஹூதே நாம் உம்மை அறியாமையிலே பார்க்கிறோம். சஃபாஹா என்றால் அறியாமை, மடத்தனம், மூடத்தனம். வைநாள நதுல்லுக்கு மினல் காதிபின், பொய்யர்களிலே உள்ளவராக நாங்கள் உன்னை எண்ணுகிறோம் என்று பதிலுரைத்தார்கள். அதிர்ச்சியாகிவிட்டது ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. சொன்னார்கள், யா கோமி லைசபி சஃபாஹா, என்னிடத்தில் எந்த மடத்தனமும் கிடையாது, அறியாத்தனம் கிடையாது. வலாக்கின்னே ரசூலும் ரப்பில் ஆலமின், அகிலத்தாரை ரட்சிக்கின்ற அல்லாஹ்விடமிருந்து நான் ஒரு இறை தூதராக வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். உபல்லிகுக்கும் ரிசாலாத் ரப்பி, என் ரப்பினுடைய தூதுக்களை நான் உங்களுக்கு எத்தி வைத்து கொண்டிருக்கிறேன். வானலக்கும் நாசிகும் நாமீன், நம்பிக்கை வாய்ந்த ஒரு உபதேசியாக நான் இருக்கிறேன். அவ அஜிப்தும் அஞ்சாக்கும் திக்குரும் ரப்பிக்கும் அலா ரஜுலிமினுக்கும், உங்களில் உள்ள ஒரு மனிதர் மீது ஒரு நல்லுபதேசம் வந்திருக்கிறது, அவர் உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறார், இது உங்களுக்கு ஆச்சரியத்தை தருகிறதா? வதுக்குரு, நீங்கள் நினைத்து பாருங்கள், இது ஜாலக்கும், உங்களை அல்லாஹ் எப்படி ஆக்கியிருக்கிறான், ஹுலஃபா மின் பாதி கௌமி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்திற்கு பின்னாலே உங்களை பிரதிநிதிகளாக அல்லாஹ் நியமனம் பண்ணியிருக்கிறான். வஸாதக்கும் ஃபில் ஹல்கி பஸ்தா, உங்களுடைய தோற்றத்திலே உங்களுடைய படைப்பிலே அல்லாஹ் மிகப்பெரிய வலிமையை தந்திருக்கிறான். வதுக்குரு ஆலா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேமத்துகளை நீங்கள் நினைத்து பாருங்கள், அப்போதுதான் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த ஆது கூட்டம் அதையெல்லாம் ஏற்க தயாராக இல்லை. சொன்னார்கள்,
அல்லாஹ் ஒருவனையே நாங்கள் வணங்க வேண்டும் என்று சொல்வதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்களா? எங்கள் மூதாதையர்கள் வணங்கிய அந்த குல தெய்வங்களை நாங்கள் விட்டுவிட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நாங்கள் அந்த குல தெய்வங்களை வணங்கினால் எங்களுக்கு அதாபு வரும், முனிவு வரும், சோதனை வரும் என்று நீங்கள் எங்களை எச்சரிக்கிறீர்களா? நீங்கள் எதை வாக்களிக்கிறீர்களோ அந்த சோதனை வரட்டும், நாங்கள் பார்க்கிறோம். இன்குல்தம் என சுவாதிக்கின் என்று சொன்னார்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறுதியாக சொன்னார், கது வக்கா அலைக்கும் ரப்பிக்கும் ரிஜ்சும் வகதப், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு சோதனை உறுதியாகிவிட்டது, கோபமும் உறுதியாகிவிட்டது. ரிஜ்ஸ் என்றால் சோதனை, அதாபு. கதபு என்றால் கோபம். அத்துஜாதுரன்ஃபி அஸ்மாயின் சம்மைத்துமுகா, நீங்களாக சில கற்சிலைகளை உருவாக்கிவிட்டு அதற்கு என்று சில பெயர்களை வைத்துக்கொண்டு அந்த கற்சிலைகள் விஷயமான இடத்துல நீங்கள் வாதம் பண்ணுகிறீர்களா? கேட்டார்கள் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அத்துஜாதிலுன்னு இடத்துல நீங்கள் ஜிதால் செய்கிறீர்கள். ஜிதால் என்றால் வாதம், தர்க்கம் பண்ணுகிறீர்களா? ஃபி அஸ்மாயின் சம்மைத்துமுகா அன்தும் ஆபாவுக்கும், நீங்களும் உங்களுடைய மூதாதையர்களும் சில பெயர்களை சூட்டிக்கொண்டு மா நஸ்ஸலல்லாஹு பிஹா மின் சுல்தான், அதற்கு அல்லாஹ் எந்த ஒரு ஆதாரத்தையும் இறக்கவில்லை, எந்த ஒரு சுல்தானும் இறக்கவில்லையே. ஃபன்ததிரு, நீங்கள் அந்த அதாபை எதிர்பாருங்கள். வான மாவுக்கு முன்ததிரின், நானும் அந்த அதாபை எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னார். 65ஆம் வசனம் முதல் 72ஆம் வசனம் வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஆது கூட்டத்தாருக்கு வழங்கிய ஒரு அரும்பெரும் நேமத்து என்னவென்றால், அவர்கள் உடல் வலிமை பெற்றவர்களாக நல்ல பராக்கிரமசாலிகளாக திகழ்ந்தார்கள். மட்டுமல்ல, நெடுதுயர்ந்து வளர்ந்திருப்பார்கள், நன்கு உயரமாக வளர்ந்திருப்பார்கள். அதற்கு மேலாக அவர்களுக்கு பல வகை தோப்புகள் இருந்தன. அவர்கள் யமனிலே இருக்கக்கூடிய ஓமனிலிருந்து ஹதரமௌத்து வரை, யமனிலே இருக்கக்கூடிய ஓமனிலிருந்து ஹதரமௌத்து வரை லட்சம் லட்சமாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மிகப்பெரிய செல்வச் செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அளித்த ஒரு பெரிய நேமத். உடலும் வலிமையாக இருந்தது, நிறைய தோப்புக்கள் இருந்தது, செழிப்பான தோப்புக்கள். அதை தாண்டி நிறைய மாளிகைகள் கட்டி வாழ்ந்தார்கள், மாளிகைகள் கட்டி வாழ்ந்தார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொன்னான். இதையெல்லாம் நினைத்து பாருங்கள். ஃபதுக்குரு ஆலா அல்லாஹ். ஆலா அல்லாஹ் என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய நேமத்துகள் என்று அர்த்தம். நினைத்து பாருங்கள். பஸ்தா வசாதக்கும் பஸ்தா, பஸ்தா என்றால் என்ன அர்த்தம்? உடல் வலிமை. உங்களுக்கு உடல் வலிமையை தந்திருக்கிறானே, பார்ப்பதற்கு பராக்கிரமசாலிகளாக திடகாத்திரமாக நீங்கள் திகழ்கிறீர்களே, இதெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு அளித்த அருட்கொடை அல்லவா? இதை நீங்கள் நினைத்து பாருங்கள். ஆனால் அருமை சகோதரர்களே, அவர்கள் வாதம் பண்ணினார்கள், தொடர்ந்து வாதம் பண்ணிக்கொண்டே இருந்தார்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இறை தூதர், எவ்வளவோ நளினமாக மிகவும் இதோபதேசமாக அவர்கள் எடுத்துரைத்த அந்த உபதேசங்களை அவர்கள் ஏற்க மறுத்தார்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசியாக சொன்னார்கள், நீங்கள் இதே கொள்கையில் இருந்தீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களை எப்படி நியமனம் பண்ணியிருக்கிறான் பாருங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமு அழிக்கப்பட்டு அவர்கள் வாழ்கின்ற பூமியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், குலப்பாக்களாக, அவருடைய பிரதிநிதிகளாக. காரணம், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரையில் நீங்கள் வந்தவர்கள். இதையெல்லாம் நீங்கள் நினைத்து பார்ப்பதில்லை என்றெல்லாம் சொல்லி பார்த்தார்கள். கடைசியில் ஒரே முடிவாக இருந்த காரணத்தினாலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதாபை இறக்க ஆரம்பித்தான். எப்படி அதாபை இறக்க ஆரம்பிக்கிறான் என்றால், முதலிலே அவர்களுக்கு வறட்சியை ஏற்படுத்தினான். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள், 3 இயர்ஸ், 3 ஆண்டுகள் மழையே பெய்யவில்லை. 3 ஆண்டுகள் மழை பெய்யாவிட்டால் நிலை என்ன ஆகும்? தோப்புக்கள் எல்லாம் வறண்டு விட்டன. எந்த தோப்புக்களை வைத்து அவர்கள் பெருமை கர்வம் செருக்கு வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள் அந்த தோப்புக்கள் எல்லாம். அப்போதும் கூட அவர்கள் புத்தி படித்தார்கள் இல்லை, அறிவு படித்தார்கள் இல்லை. அல்லாஹ் சொன்னான், நீங்கள் குர்ஆனிலேயும் வசனங்கள் இல்லை, நீங்கள் குலதெய்வங்களை வணங்க. உங்களுடைய அறிவை வைத்தையாவது நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அறிவு ஆதாரமும் இல்லை, குர்ஆன் வசனங்களும் இல்லை. அப்படி இருக்கவே நீங்கள் அந்த பரதெய்வ வழிபாட்டில் இருந்து கொண்டிருக்கிறதெல்லாம் அல்லாஹ் சொல்லி பார்த்தான். இருந்தாலும் அவர்கள் திருந்த பாடில்லை, அதே கற்சிலைகளிலே சென்று விழுந்தார்கள். எங்களுக்கு மழையை தாருங்கள் என்று. 3 ஆண்டுகள் மழை பெய்யவில்லை. கடைசியில் அதே கற்சிலைகளிலே போய் விழுகிறார்கள். கடைசியாக அல்லாஹ் என்ன செய்தான்? குர்ஆனிலே மற்ற பல இடங்களை எடுத்துரைக்கிறான். 7 இரவுகள் 8 பகல், 7 இரவு 8 பகல் கடும் புயல் வீசியது. 7 இரவு 8 பகல் கடும் புயல் வீசியது. புயல் என்றால் அப்படிப்பட்ட ஒரு புயல். மக்கள் அழிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கால்நடைகள் எல்லாம், ஏற்கனவே கால்நடைகள் அந்த வறட்சியின் காரணமாக
அவைகள் மாண்டு கொண்டிருந்தன, அவையும் மாண்டு போய்விட்டன. சுத்தமாக வேரோடு அல்லாஹ் அழித்து விட்டான். அதே குர்ஆனிலே அல்லாஹ் கடைசியாக கூறுகிறான், அதற்கு நாம் இன்னும் பொருள் கூறவில்லை. ஃபஅன்ஜைனாஹு வல்லதீன மாஹு பிரஹமத்தி மின்னா, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களோடு ஈமான் கொண்டிருந்தவர்களையும் நாம் காப்பாற்றி விட்டோம். அந்த சோதனைகளிலிருந்து நாம் நம்முடைய ரஹமத்தின் பொருட்டால் காப்பாற்றினோம். ஆனால் கத்தனா தாபிரல்லதீன கஃபர், யார் இறைவனை நிராகரித்தார்களோ அவர்களை பூண்டோடு அழித்து விட்டோம் என்கிறான். கடைசி நபர் கூட பாக்கி இல்லை. தாபிர் என்றால் வேரோடு அழித்து விட்டோம், பூண்டோடு அழித்து விட்டோம், என்ன வேண்டுமானாலும் பொருள் கூறலாம். தாபிர் அல்லதீன கத்தபு பி ஆயாத்தின் அவமா கானு மூமினின், மூமின்களாக அவர்கள் இல்லாமல் இருந்தார்கள். இதிலிருந்து நமக்கு கிடைக்கிற படிப்பினை என்னவென்று கேட்டால், அல்லாஹ் அளித்த நேமத்துகளை நாம் என்றைக்கும் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு உடல் வலிமையை தந்திருக்கிறான், அழகான வீடு வாசல்களை தந்திருக்கிறான், செல்வங்களை தந்திருக்கிறான், ஒருவரை விட ஒருவர் உயர்ந்தவர்களாக வாழ்கிறோம். இது இறைவன் போட்ட பிச்சைகள் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவற்றை நினைத்து நினைத்து ஃபதுக்குரு ஆலா அல்லாஹ், அவர்களிடத்தில் இருந்த அந்த இருமாப்பு வந்து விடக்கூடாது. ஆது கூட்டத்தாரிடத்தில் இருந்த அந்த இருமாப்பு, அந்த செல்வச் செருக்கு, அந்த செல்வத்திலே உண்டான ஒரு போதை, அதன் காரணமாக இறைவனை மறந்து வாழ்ந்த வாழ்க்கை இஸ்லாமிய சமுதாயத்திலே வந்து விடக்கூடாது. இந்த படிப்பினைகளுக்காக வேண்டிதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆது கூட்டத்தார் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வரலாற்றை நமக்கு எடுத்துரைக்கிறான். அருமை சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு நேமத்துகள் அளிக்க அளிக்க இந்த நேமத்துகள் எல்லாம் இறைவனுடைய புறத்திலிருந்து கிடைக்கப்பட்டவை என்று நாம் நன்றி செலுத்தும் காலமெல்லாம் நமக்கு எந்த ஒரு சோதனையும் கிடையாது, எந்த ஒரு வேதனையும் கிடையாது. நாம் நன்றி மறந்தோம் என்றால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இது போன்ற சோதனைகளிலிருந்து அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நல்லது புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.